சிங்கப்பூரில் கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலின் போது மலேசியாவின் இஸ்லாமிய கட்சியான பாஸ் கட்சியின் தலைவர்கள் வெளியிட்ட கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக சிங்கப்பூர் உள்துறை அமைச்சு அக்கட்சியை தங்கள் தேர்தல் நடைமுறையில் தலையிட வேண்டாம் என்று கடுமையாக எச்சரித்துள்ளது. பாஸ் தலைவர்கள் தொழிலாளர் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்தும் ஆளும் மக்கள் செயல் கட்சியின் மலாய் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியும் கருத்துக்களை வெளியிட்டனர். இந்த செயல்களை பிளவுபடுத்தும் மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத முயற்சிகள் என்று சிங்கப்பூர் அதிகாரிகள் வர்ணித்தனர். மேலும் இத்தகைய வெளிநாட்டு தலையீடுகள் இன மற்றும் மதத்தை பயன்படுத்தி வாக்காளர்களை பாதிக்க முயல்வதாகவும் இது சிங்கப்பூரின் பல இன பல மத நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தல் என்றும் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. தேசிய ஒற்றுமையை குலைக்கும் எந்தவொரு வெளி தலையீட்டையும் தடுப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் அமைச்சு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.